யார் வந்தாலுமே மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. இதோ தான் இருக்குது பனையூர் இருக்குது, மீதிக்கெல்லாம் வந்து பனையூர் போய் நிற்போன்றீங்களா நீங்கள்? நாங்கள் நிற்க மாட்டோமா? 8 சவரம் கொடுக்குறேன்றாரு, அதாவது 8 கிராம் 1 சவரன்றாரு. அதை வந்து ஒரு சட்டம், புது சட்டம் வரதட்சணை வாங்கக்கூடாது ஒரு சட்டம் எடுத்துன்னு வரலாம்ல. 6 கேஸ் கூட எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு நீ வந்து கேஸை வந்து குத்துருவ, மீதி எதனா எண்ணெயை 1 லிட்ரு ரீஃபண்ட் ஆயில் அதிகமாக 300 ரூபாய் ஆக்கிட்டுருவ. நீ வந்தால் நீ என்ன பண்ணுன்னு எங்களுக்கு பார்த்தா தானே தெரிய போகுது. இலவசம் இருக்கக்கூடாது எங்களுக்கு பொறுத்தது வரைக்கும். யாருமே நீ என்ன சொன்ன ஆரம்பத்தில் இலவசம் செய்கிறாரு ஸ்டாலின் சொன்ன, இப்போ நீ அதே எடுத்து கொண்டு வர எங்களுக்கு பிடிக்கல. அதெல்லாம் எங்களுக்கு வந்து விலைவாசியை கம்மி பண்ணி எங்கள் கஷ்டத்தில் நாங்கள் சாப்பிட்ணும். நான் எங்களை பார்த்துப்போம், புரியுதா? நீ ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோ. நீ பணக்காரில் வந்துக்கிற கார்லேயே வந்து இறங்குவ. நாட்டை வந்து இந்த எம்எல்ஏங்களாம் இருக்கிறாங்களே, அவங்க 10 ரூபா மக்களை ஏமாற்றி அது இறக்க போகிறாங்க. அதான் என்னுடைய கருத்து. யார் வந்தாலுமே மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. ஆளுநர் ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது. அது என்ன பண்ணுது, நம்ம எங்களுக்கு வந்து விலைவாசி உயர்வே கட்டுப்படுத்தணும், அவ்வளோதான். எல்லாத்துக்கோசம் பேசினாரு, ஒரு திருநங்கைகளுக்கோசம் பேசல. எல்லாருக்கும் அறிக்கை விட்டாரு, டாஸ்மாக் கடையை மூடுன்ட்டு அவர் வாயால் வந்ததா? ஏன்னா பேச முடியாது, ஏன்னா அத்தான வருமானம். லாக்டவுனில் வந்து எந்த ஊர்லேயும் வந்து வந்து நலத்திட்ட உதவி செய்யலை. ஒரு அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே கொடுக்கல விஜய். நான் இப்போ வந்து அரசியலில் வந்துட்ட பிறகு நான் அதை செய்வேன் இதை செய்வேன். இதே சூர்யா எடுத்துக்கோ, அரசியலே வரல. எவ்வளோ கண் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, கல்விக்கு எவ்வளோ உதவித்தொகை பண்ணுறாரு. அவர் பேர் என்னது, ராகவா லாரன்ஸ், எவ்வளோ திருநங்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எவ்வளோ பண்ணுறாரு. அஜித் தலை எப்படியோ பண்ணுறாங்க. விஜயகாந்த் சார் எவ்வளோ பண்ணார். இப்போ அவர் இறந்த பிறகு தான் அவர் பண்ணதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு. அந்தமாரி இப்போ இந்த 3 வருஷமாக வந்துட்டு இவர் இன்ஸ்டா மூலியமாக ஃபேமஸ் ஆகினே வராரு. எல்லாமே செஞ்சார். வீடு கொடுத்தாங்க எங்களுக்கு. கலைஞர் வந்து அரவாணின்னு பேர், திருநங்கைன்னு பேர் வச்சார், அங்கீகாரம் கொடுத்தாரு எங்களுக்கு. விஜய் வந்து பெண்களுக்கு ஆண்கள் தான், திருநங்கைகளுக்கு எதுவுமே இது வரைக்கும் ஒன்றுமே பேசலை. அவர் பிடிக்கதான் போது, அது வந்து உறுதி. அதனால தான் ஜனநாயக படத்தை நிப்பாட்டி வச்சுருக்கோம். அரசியல்வாதியை போட்டு அடித்து துன்புறுத்தி காமிக்கிறதுனால அந்த படத்தை நிப்பாட்டி வச்சுருக்காரு. அப்போ அந்த கதை அவர் இப்போ ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேங்கிறது அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாரு. அதனால தான் இப்போ அந்த படத்துக்கு ஸ்டே என்ன தான் அந்த படத்துக்கு ஸ்டே போட்டாலும், எலெக்ஷன் முடிஞ்சு இவங்க போனாலும் அவர் என்ன செய்ய போகிறாரோ அதுதான் படத்தில் வருது. அதை திருப்பி போடாமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் பண்ணாங்க. இப்போ இவர் நேற்று கொடுத்ததுக்கு என்ன பண்ணுறது, சாம்பிள் தான் சொல்லியிருக்கிறாரு. சாம்பிள் தான். மிச்ச தேர்தல் அறிக்கை மிச்சவங்க கொடுத்த மாதிரி ஒரே ஐடியா கொடுக்கல. எங்க இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறதுக்கும் விமர்சிக்கிறது தப்பு. கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ரெண்டாவது இவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்டு அப்படின்னு தான் நம்ம மூவ் பண்ணி சொல்ல முடியும். கோர்ட்டில் போய் அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்களோ தனி. ரெண்டாவது நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய அரசியல் வேறு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், மக்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் செய்ய வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. அது அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கல. உடனே நான் 48 பேரை கொண்டாருங்கிறான் ஒரு நேரத்தில். அவராக கொண்டாரு போய் விஜயை பொறுத்த வரைக்கும் வாயால் சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிற இது செய்கிறேன் பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த விளம்பரம் போஸ்ட் அடிக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு விளம்பரம் கொடுக்குறது, விளம்பரம் இருக்காது. முதல்ல மக்களுக்கு என்ன தேவை, பூவா வேணும், தங்கிறதுக்கு வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கான், அது வேணும். பெண்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டியூட்டி மாற்றி போகிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதை முதல்ல இருந்துக்கிட்டோம். மிச்சத்தை பற்றி கவலையே இல்லை. மிச்சம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாடு நல்லா இருக்கும்போது மக்கள் தானாக மாற எல்லாமே மாறிடுவாங்க. ஏன் சில பேர் கேட்டாங்க, ஏன் இதுக்கு முன்னால் வந்து வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தீங்க? என்ன உண்மையாக நினைப்பேன், நேர்மையாக நினைப்பேன், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இப்போ நம்ம ஒய்ஃபு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க, இவன் கடைசி இருப்பான்னு நம்பிக்கையில் தானே கல்யாணம் பண்ணுறோம். சப்போஸ் ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, டைவர்ஸ் வாங்கினா என்ன பண்ணுறதுனா ஒரு ரூபாய் கல்யாணம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு தடவை இவனுக்கு சான்ஸ் கொடுப்போம், வரட்டும், பார்ப்போம். வரலன்னா நீங்கள் என்ன வேணால் நீங்கள் மக்கள் போராட்டம் பண்ணுங்க, யாரும் வேண்டாங்கிறா. நான் நேற்று தான் வந்து நானே ஆஃபீஸ் விட்டு இப்போ தான் லைவ் பார்க்கல. ஏன்னா ஆஃபீஸ் விட்டு வரும்போது தான் பார்த்தேன் நானே லைவ். கரெக்டு தான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 1000 rupees பாஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1000 rupees பாஸ் எதுக்கு எடுத்தேன்னா, ஏன்னா காலையில் டைம் வந்து லேட் ஆகும். அதனால் வந்து என்னால் வந்து ஃப்ரீ பஸ் போக முடியாது, கூட்டமாக இருக்கும். டீலக்ஸில் போகணுன்னா 1000 rupees. அவர் இன்க்ளூடிங் அவர் சொன்ன அறிக்கையில் அந்த எல்லா பஸ்ஸும் இன்க்ளூடிங் ஃப்ரீ சொன்னல, அது எங்களை மாதிரி லேடிஸ்க்கு ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு அது பெனிஃபிட் தான். ஸோ அது ப்ளஸ் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, அதான் தமிழ்நாடு முழுக்க தான் சொல்லியிருக்காரு அவர். ஆமாம், அதையும் கம்மி பண்ணிட்டாங்க. அதை கம்மி பண்ணிட்டு தான் வந்து மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டீலக்ஸ் தான் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா
எல்லா ஒர்க்கு வீட்டில் நம்ம சும்மா ஒரு பார்ட் டைமுக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட இன்கம் வந்து அது நம்மளோட செலவுக்குன்றவங்க அந்த பஸ்ஸை வெயிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எங்களை மாதிரி மந்த்லி இன்கம் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம்னு பார்க்குறவங்க நாங்கள் வந்து அந்த பிங்க் பஸ்ஸில் வந்து வெயிட் பண்ண மாட்டோம், டீலக்ஸ் தான் போயிடுவோம். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் தான். இப்போ தானே அறிக்கை விட்டுருக்காரு எங்கள் தலைவர். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே வரும்போதே முதல்ல நீங்கள் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் உள்ளே விட்டால் தான் தெரியும். நீங்கள் விடுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ சின்ன கல் போட்டுகிட்டே போனால் அவர் எப்படி செய்வார்? முதல்ல நீங்கள் வழி விட்டால் தான் அவர் செய்வார். நீங்கள் வழியே விட மாட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் எங்கள் கட்சியாலே எங்களுக்கு சரியாக செய்யலைன்னு நான் ஓட்டு மாற்றி தான் போடுவேன். மறுபடியும் அவருக்கே நான் போடுவேன் கிடையாது. இல்லை முதல்ல மக்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, பரம்பரையாக நான் இந்த கட்சியில் இருந்துட்டேன், இப்போ என்னோட ஜென்ரேஷனாக என் பொண்ணை வந்து நான் சொல்ல முடியாது நீ இதுக்கு தான் போடுன்னு சொல்லிட்டு. அவள் என்ன யோசிக்கிறாளோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை வந்து அந்த முட்டுக்கடை போடுறதே விட்டுணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை விடவே மாட்டாங்க ஜனங்க. முதல்ல வழி விட்டு பாருங்கள், அவர் செய்யலான்றது ரெண்டாவது. செய்யலையா அடுத்த 5 வருஷம் வரப்போதில்ல, ஓடிட போகிறார் மனுஷன். இதோதான் இருக்குது பணம் இருக்குது. மீதிக்கெல்லாம் வந்து பணம் போய் நிற்போன்றீங்களா நீங்கள்? நாங்கள் நிற்க மாட்டோமா? ஓட்டை மாற்றி போட போகிறோம், அடுத்த ஆட்சியை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து சும்மா இது செஞ்சா நோட்டு அது செஞ்சா நோட்டு. அப்போ எங்கள் ஆள் வெளியே வரக்கூடாது, வீட்டை பூட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும். ஆனால் அது கண்டிப்பாக யூஸ் தானே. ஏன்னா வந்து நேற்று நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அந்த அறிக்கை நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்தேன். அந்த பஸ் ஃபெசிலிட்டி இருக்கட்டும் சொல்லட்டும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலிண்டர் சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ 1200 இல்லை ஒரு 1500 வச்சுக்கோங்க குத்து மதிப்பாக அந்த சிலிண்டரு. இப்போ நான் ஒர்க் போகிறேன், நான் 1500 கொடுத்துனா அந்த நான் சிலிண்டர் வாங்குவேன். ஒர்க்குக்கே போகாமல் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 1200 இல்லை 250 1300 வச்சுக்கோங்க. அந்த காசு ஒரு சிலிண்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடக்குன்னா அவங்க அழகாக சமைச்சிட்டு போங்க. அதுதான் அறிக்கை விட்டுருக்காரா? இன்னும் விடுவார், விடாமலாம் போக மாட்டார். ஃபஸ்ட்டு என்னன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு காது கொடுத்து நீங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடியே அந்த மனுஷனை போட்டு அப்படியே டம்ப் பண்ணி ஒரு தேர்ட் பர்சன் எங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது அவர் மனசில் எவ்வளோ வலி இருக்கும்? அவர் வெளியே காட்டிக்கிறாரா? பர்சனல் விஷயம் அவர் எவ்வளோ போட்டு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? கரூர் சம்பவத்தில் அடிச்சிங்க, எல்லாத்துலேயும் அடிச்சிங்க. இது வரைக்கும் மனுஷன் பேசின வரைக்கும் மற்ற கட்சி யாரையாச்சும் ஒருத்தர் தப்பாக அவர் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆனால் எங்கால தான் முதற்கொண்டு எல்லாரும் போட்டு டார்கெட் பண்ணுறாங்க. அது கூட ஒரு நாசுக்காக பேசணுன்ற ஒரு நாகரிக அரசியலே தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவர் ஒரு மேடை ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எதனா ஒன்று வந்து மற்ற கட்சிக்காரங்களை பற்றியோ அசிங்கமாவோ தப்பாக எதனா வார்த்தை விட்டு பார்த்துருக்காங்க யாருன்னா? மனசாட்சி இருக்கிறவங்க யோசிப்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ சப்போஸ் அவர் வந்துட்டு சொன்ன வாக்குறுதிலாம் பண்ணிட்டாரு, ஓகே முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்கள் யாருக்கு போடுவீங்க? டிவிக்கு தானே போடுவீங்க. பண்ணலாம் என்ன பண்ணுங்க, எப்பா சொன்னார்ப்பா செய்யலப்பா இவருக்கு எதுக்குப்பா நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நீ வேறு தானே போடுவேன், இல்லை எங்களுக்கே போடுவியா? கிடையாதுடா. இதுதானே பாசிபிள். ஓட்டை மட்டும் நான் வாங்கிட்டேன், நான் 2000 தரேன்னு சொல்லிட்டு நீ என்னை எப்படி இருந்தாலும் 5 வருஷத்தில் அடுத்தது நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தேன்னா நீ என்னை கேள்வி கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்ன வாக்குறுதியில் எத்தனாவது வாக்குறுதியில் கொடுத்த? நீ எனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு நீ கொடுத்தியா, செஞ்சியா? அந்த மாதிரி தானே இப்போ பேசுகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ளஸ் என்ன தெரியுமா பார்ப்பேன், அவங்கெல்லாம் இலவசம் சொல்லி வந்து ஒரு குண்டூசி வச்சு குத்திட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இலவசம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் நேற்று அவர் அறிக்கை விடும்போது இலவசன்ற வார்த்தையே விடலை. அவர் அந்த வார்த்தையே விடலை. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுண்ணா, என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தெரியாமல் எதுவும் யாரும் பேச வேணாம். அதுக்கான முற்றுப்புள்ளி தான் நேற்று என்ன சொல்லிட்டாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், மக்களுக்கும் நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. ரொம்ப வந்து அடுத்தவங்க வீட்டு கதவுலலாம் நம்ம எட்டி பார்க்கவே கூடாது, தப்பு. அவங்கவுங்க வீட்டில் 1008 பர்சனல் இருக்கும். டீசென்ட் அரசியல் பண்ண நினச்சிட்டியா நீ ஒதுங்கிடு. நீ பேசு, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ரொம்பலாம் டீப்பாக என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு சங்கீதா மேடமுக்கு தெரியும், அவங்க பசங்களுக்கு தெரியும், அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியேந்து பேசுகிற எங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? காது கண்ணு இருக்குன்னா யார் வேணால் எது வேணால் பேசலாம். நாங்கள் தப்புன்னு சொல்லலை, சரிங்களா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க ஒரு கேஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்றது அவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் தெரியும். ஏன் அதை போட்டு வந்து ஒரு காம்ப்ளிகேட் ஆக்கி இப்படி ஆக்கி ஏன் தான் இப்படி காசிப்புன்ற பேரால் தான் வந்து ஃபேமிலியே நாசமாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். யாருக்கு ஓட்டு போடுவேன்ல, கண்டிப்பாக எனக்கு எங்கள் ஆள் தான் வரணும். வேற என்ன சொல்லுவா, இவரு தான் வரணும் கண்டிப்பாக. ஆட்சி கழிச்சுனவா 2500 கொடுக்குறாரு மகளிர்னா, இந்த இவர் சார் ஸ்டாலின் சார் 2 வீட்டுக்கு இவ்வளோ ஒரு மகளிர் இவ்வளோ சொன்னார். நாங்கள் எழுதி போட்டு எங்களுக்கு வரல. இப்போ அந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அதையும் நம்ம எதுவும் சொல்ல முடியல. இவங்களுக்கு 2000 தரேன், அவங்களுக்கு 2000 தரேன், எல்லாம் கட்சிக்காரங்களும் எதுவுமே செய்யாதீங்க. விலைவாசியே குறைங்க. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல கூட எண்ணெய் முதல்ல கூட இப்போ கேஸ் முதல்ல கொண்டும் எல்லாம் ஏறுது. அத்தை குறைங்க. நாங்கள் ஓசி நாங்கள் சாப்பிட்றோம். அத்தை ஏற்றி விட்டு இது எதுவும் செய்யாதீங்க. எந்த கட்சி வந்தாலும் சரி தான்.
மகளிர் தொகை எதுக்கு 2500 எதுக்கு அது என்ன சொல்லி 60 வயசு வரைக்கும் இது பண்ணுறேன்னுக்கிறேன். இவங்களுக்குலாம் வரவே இல்லையா மகளிர் தொகை பாதி எனக்கு கூட வரல. அது வராதவங்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே வரணும்ல. அவர் குத்துது அவர் 1000 ரூபாய் சொன்னார், இவர் எஸ்தா 1500. இதே தான் பேரம் பேசிக்கிறாங்க மாற்றுக்கட்டில். எங்களுக்கு இந்த வரதட்சணை இதெல்லாம் இருக்கக்கூடாது. விலைவாசி உயர்வு கட்டிப்படுத்தி எங்கள் பணத்தில் நாங்களே எல்லாத்தையும் வாங்கிப்போம், எல்லாமே பண்ணிப்போம். இவங்க எதுவுமே எங்களுக்கு இலவசமே தேவைக்கூடாது. எந்த ஆட்சி இலவசம் இருக்கக்கூடாது. யார் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அது நல்லது தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஆன் த பீப்புள் சைட். இவங்க 1000, இவங்க ஏடிஎம்கே எவ்வளோ சொன்னாங்கன்னு தெரியல. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி இவர் ஒரு புது நியூ அமௌண்ட் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இல்லை 2500 இல்லை. லேடிஸை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு. மெயின் அவர் காசு முக்கியம் இல்லைங்க. சொல்கிறது வேற, செய்யறது வேற இல்லை. அது வந்தால் தான் தெரியும். அவர் ஒரு புதுசாக கட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் அவர் மகளிருக்காக நிறைய புது விஷயம் பண்ணணுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப நல்லது தான். எங்கள் சப்போர்ட், எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் டிவி கேக் சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசம்னா எது செஞ்சாலும் சரி தான். யார் சொந்த காசும் போட்டு செய்ய போகிறது கிடையாது. எல்லாமே எங்களோட பணம் தான். யார் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அது நல்லது தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஆன் த பீப்புள் சைட். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப நேரம் அந்த பிங்க் பஸ்க்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் நானுமே இருந்திருக்கேன். ரொம்ப நேரம் பிங்க் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லாக ரெட் பஸ்ஸாக வந்துட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல பிளான் தான். இதை தவிர நிறைய சொல்லியிருக்காரு. 60 இயர்ஸ்க்குள்ளே உள்ள குடும்ப பெண்களுக்கு 2500 அதேமாதிரி நிறையா சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லானா நல்லதாக தான் பார்க்க முடியும், கெட்டதாக எப்படி பார்க்க தெரியல அவங்க. பட் இப்போ டிவிக்கே வந்த அப்புறம் தான் நிறைய பேர் பொலிட்டிக்கல் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வரனால அவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறோம். 8000 கொடுக்குறேன்றாரு. அதாவது 8 கிராம் 1000ன்றாரு. அதை ஒரு சட்டம், புது சட்டம் வரதட்சணை வாங்கக்கூடாது ஒரு சட்டம் எடுத்துன்னு வரலாம்ல. இவரையும் கொடுக்கணும் 8000. கவர்மெண்ட் பணத்தை தானே கொடுக்க போகிறாரு 8 கிராம். அது வரதட்சணையே வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க. பொம்பளை எவ்வளோ யூஸாக இருக்கும். 1000 தான் கொடுப்பேன், மீதி 1000 புருஷன் பொண்டாட்டி அடிப்பானே நைட்டில். அது ஒன்றா தெரிய போகுது. 1 சவரன் தங்கம் அந்த தாய் மாமா வழியில் தரேன். அது எல்லாமே நானும் பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்தால் நல்லா பண்ணுவார். 1 சவரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அறிக்கைன்னு ஒன்று வச்சுருப்பாரு. ஸோ அதுக்குன்னு பிளான்னு எப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது எப்படி பண்ணணுன்றதை பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு முடியும் தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். முடியுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால அவர் அறிக்கை விட்டுருக்கலாம். ஸோ வரட்டும், ஃபஸ்ட்டு பார்க்கட்டும். கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அவர் எல்லாமே பாசிபிளாக இருக்கிறது மட்டும் தானே அவர் பண்ணுறாரு. அவர் சொல்கிறது செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனக்கு நோ ஐடியா. அதுவும் நான் பீப்புள் காமனாக சொல்கிறேன். ரொம்ப தெரியனால நான் காமனாக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் மிக்ஸ்டாக இருக்குல்ல. இப்போது இன்டர்நெட் நிறையா பேசியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யா என்ன எதுவுமே தெரில. அது அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் என்ன டிசைட் பண்ண. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் படி எனக்கு டிவிக்கே வின் பண்ணுவாங்களான்னு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கலாம். பட் ஓட்டிங் பேஸில் கண்டிப்பாக டிஎம்கே தான் மேக்ஸிமம் வரும். மேபி அப்போசிங் பார்ட்டியாக மேபி வரலாம். யாருக்கு ஓட்டு போடுவேன்ல, கண்டிப்பாக எனக்கு எங்கள் ஆள் தான் வரணும். வேறு என்ன சொல்லுவாங்க, இவர் தான் வரணும் கண்டிப்பாக.